வணக்கம். செஞ்சிக்கோட்டை ரவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இதில் எப்பவுமே நம்மளுக்கு ஃபார்மில் வந்துட்டு இருக்குது. ஃபார்மில் எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள். அப்போ ஒரு சர்க்கிள் என்பது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சென்டர் பாயிண்ட் என்பது ஒன்று இருக்கும். ஓகேவா? சென்டர் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் ரேடியஸ் ஆரம் என்ற ஒரு தொலைவில் போயிட்டு தான் அது என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிளை உண்டாக்கும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரேடியஸ் என்பது சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த எட்ஜில் நீங்கள் போய் தொட்டாலும் அது சேமாக தான் இருக்கும். ரைட், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் லைனாக நம்மளுக்கு போகுதுன்னா அதில் எத்தனை ஆரம் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 ஆரம் இருக்கும். ஓகேங்களா? 2 ரேடியஸ் இருக்கும். 2 ரேடியஸ் ஈக்குவல் டு ஒரு டயாமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க. ரைட், இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏரியா அப்படின்னா என்னது, மல்டிப்ளை பண்ணணும். ஏரியா என்ன பண்ண சொன்னோம், பெருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அப்போ ஏரியானா மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏரியாவை மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ இருக்கிறதே 2 சைடு மட்டும் தான். எப்போ இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், ஏரியா கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ பை என்பது காமனானது, ஏன்னா தான் சென்டர் பாயிண்ட், ஆனால் தான் பை வச்சிருக்கோம். அப்போ இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஆறு, ஆர் ஸ்கொயர். ரைட், ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா நம்மளுடைய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். அப்போ பிரிவுல தான் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டுட்டு போவோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா இது சுற்றளவு நம்ம வச்சுக்கோங்க. தமிழில் சுற்றளவுனா இது நம்ம எங்கன்னா சுத்த போறோம்னா யாரையாச்சும் கூட்டுட்டு போய் தான் சுற்றுவோம், தனியாக போக மாட்டல அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ சுற்றளவுனா கூட்டணும், ஆட் பண்ணணும் அப்படின்றது நான் வச்சுங்க. அப்போ ஆட் பண்ணணும் பொதுவாக பை என்பது காமன். அப்போ இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஆறு இருக்கு. அப்போ 2 ஆரையும் ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அதுதான் 2πr. இந்த ஒரு இது ஃபார்முலா தெரிஞ்சா இதை வச்சு நம்ம எல்லாமே போயிடலாம். அப்போ முழு சர்க்கிள் πr ஸ்கொயர்னா அப்ப இதுல பாதி. அப்ப செமி சர்க்கிள்ன்றது அரை வட்டம்ன்றது இதுல பாதி. அப்ப செமி சர்க்கிள் என்ன வரும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, πr ஸ்கொயர் என்பது இங்க என்ன இருக்குது, πr ஸ்கொயர் பை 2. ஏன் 2 போடுதுன்னா நம்ம ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ரைட், ஓகேவா? அப்ப இங்க பை இருக்கும், இங்க என்ன இருக்கும், இங்க ஒரு 6, இங்க ஒரு 6 அப்படின்னு இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டருடைய ஒரு முக்கியமான ரூலே என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல முடிக்கணும். அதுதான் நம்ம முக்கியமான ஒரு ரூல். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ப பெரிமீட்டர் இதுல ஒன்றும் பிரச்சனை. இப்போ இங்க வாங்க, இப்போ பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த முழு சர்க்கிள் 2πr அப்படின்றது ஒரு முழு சர்க்கிளுடைய பெரிமீட்டர். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிளுடைய பெரிமீட்டர் தான் நம்மளுக்கு வேணும். அப்ப செமி சர்க்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாதி, அதுதான் நம்மளுக்கு செமி சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பாதி. அப்ப இங்க 2πr இருக்குது, இங்க என்ன வரும், அதுல பாதி πr பிளஸ் நம்ம இங்க இருந்து இங்க வரதுக்கு πr அப்படின்னு வந்துருச்சு. ரைட், ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து இங்க போனல, அப்ப இது கூட என்ன பண்ணுவோம், இதையும் ஆட் பண்றோம். இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, அதான் 2r. இது என்ன பண்ணலாம், காமனா 6 வேற எடுத்துட்டா π பிளஸ் 2 இப்படின்னு எழுதிக்கலாம். ரைட், ஓகே? இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது கால்வட்டம் நம்ம பார்க்க போறோம். கால்வட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிளுக்கு πr ஸ்கொயர் பை 2. ஏன்னா ஆஃப்னா 1/2ன்னு போடுமா, அதே கால்வட்டம் கோட்டலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 நம்ம எடுத்துக்கோம். அப்போ முழு சர்க்கிள்ல அதுல என்னது 1/4 அப்படின்றது அதுல கால் பகுதி அப்படின்றது தான். அப்ப πr ஸ்கொயர் பை 4. அடுத்தது பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரதுக்கு இந்த அரை சர்க்கிள் செமி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் πr அப்படின்றது. அப்ப இங்க இருந்து இங்க வரதுக்கு πrனா அப்ப இதுல பாதி தான் கால்வட்டம் இருக்க கோட்டில இருக்கும். அப்ப πr டிவைடட் பை 2. அதோட இங்க வரையும் முடிஞ்சிச்சு. இங்க வரைக்கும் என்ன வந்துச்சு, πr பை 2. நான் இங்க இருந்து என்ன பண்ணணும், மறுபடியும் முடிக்கிறேன். அப்ப இங்க ஒரு r, இங்க ஒரு r பிளஸ் 2r அப்படின்றத நம்மளுக்கு காமனான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எதனா உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். நன்றி.